இந்த எதிர்மறை சக்திகள் அதை எப்படியெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? இதெல்லாம் வந்து எதிர்மறை சக்திகளால் இல்லை, வீட்டில் போனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம், வெளியே நல்லா நல்லா ஜாலியாக இருப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். காரணம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். தூக்கம் சரியாக வராது. நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போனோடனே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும். நம்ம ஏன்டா வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு வரும். சரி, அது ஒருத்தருக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, அவருக்கு கிரக கோளாறுன்னு சொல்லிடலாம், ஓகே. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் மாறி மாறி வரும். ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, ஏன் தொடர்ச்சி அப்படி நடக்குது? இத்தனை நாள் நல்லா தானே போயிருந்துச்சு, இப்போ மட்டும் ஏன் அந்த மாதிரி விஷயம் வருது? அப்போ நீங்கள் ஒருத்தர் கணவன் மனைக்குள்ளேயோ இல்லை வீட்டில் அப்பா பசங்கள்கிட்டயோ பேசும்போது இந்த விஷயம் வெளிப்படும். ஆமாப்பா, எனக்கும் அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, என்ன நடக்குது தெரியலையே அப்படின்ற ஒரு கருத்து வரும்போது நீங்கள் புரிஞ்சிக்கலாம், வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு உங்களை தாண்டிய ஒரு சக்தி, அது நல்ல சக்தியாக கெட்ட சக்தியாக அப்புறம் ஒரு சக்தி உங்களை நடமாடுது அந்த இடத்துல அப்படின்றத நீங்கள் உங்களுடைய உணர்வுகள் மூலயமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த எதிர்மறை சக்திகளை எப்படி விரட்டுறது? சாணத்தால் முழுகுவாங்க வீடை. அது எவ்வளோ பெரிய சக்தின்னு, மகாலட்சுமியோட சக்தி அது. இப்போ இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்போல்லாம் 9 குழந்தை 10 குழந்தை பெற்றிருந்தாங்க. வாழ்வியலில் அவ்வளோ சுபிட்சமாக இருந்தாங்க. 99 வருஷம் வரைக்கும் கம்பீரமாக வாழ்ந்தாங்க. எல்லாமே நடந்தது அந்த வாழ்வியல் முறையோடு சித்தர்கள் சொன்ன கடைபிடிச்சதுனால தான் வந்தாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சில இந்த கலிகாலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சித்தர்கள் அப்போ எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அரிசி மாவு கோலம் இப்போ யாரும் போகிறதில்ல, அதுவும் போயிடுச்சு. உணவளிக்கலாம் எல்லாருக்கும், அதை செய்கிறீங்க, பிரச்சனை இல்லை. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த விஷயன்றது இந்த கல்லுப்பு. சிவனும் அதுவும் ஒன்று. அது எங்கேருந்து பிறந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி போய் மறைச்சுன்னு யாருக்கும் தெரியாது. எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போய் முடிஞ்சிடும். இந்த ஓஷோ சொல்லுவார் ஒரு வாசகம், நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை சொல்லிட்டு கல்லில் எழுதியிருப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தண்ணியில் தான் கடலில் தான் இந்த உப்பு வருது, அதே தண்ணியில் தான் கரைஞ்சி போகுது. அது ஒரு பிரம்மா, நியாயமாக சொல்லலாம். அதுக்கு எந்த மூலமே கிடையாது. அது எங்கேயும் பிறக்கவும் இல்லை, எங்கேயும் இறக்கவும் இல்லை. வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு மகத்தான சக்தி உண்டு. எல்லா சக்தியை விட ஒரு பெரிய பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் பெற்ற ஒரு சக்தி நம்ம சாதாரணமாக நினச்சி பயன்படுத்துகிற கல்லுப்புக்கு உண்டு. இந்த கல்லுப்பை எப்படி எல்லாம் அப்போ பயன்படுத்தணும்? வாழ்வியலில் உங்கள் பொருளாதார சிக்கல் தீரணுமா, கணவன் மனைவிக்குள்ளே உறவுமுறை சீராகணுமா, உங்கள் பசங்க நல்லா படிக்கணுமா, பொருளாதாரம் வேணுமா, நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன சின்ன விஷயமா பயன்படுத்துங்க. கல்லுப்பை நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்களா? நான் ஏற்கனவே நிறைய பதில் சொல்லியிருக்கேன். முதல் செலவாக பண்ணுங்கள், கல்லுப்பு போய் வாங்கினு வாங்க கடையில். அது வெள்ளிக்கிழமையாக வாங்க, ரொம்ப சுபிட்சம். வாங்கி உங்கள் கையால் வாங்கி வீட்டில் எடுத்து வைங்க. நியாயமாக பூஜை ரூமில் பூஜிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கல்லுப்பு. சமையலறையும் ஒரு பூஜையை பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்கள் மண்பாடத்தில் வைக்கணும், இல்லைன்னா பீங்கான். இந்த 2 தான் கல்லுப்பு வைக்கிறதுக்கான முதல் விஷயம். முதல் பேசிக்கு நீங்கள் பொருளை வாங்கி உங்கள் கையால் போட்டு நிரப்பி வைங்க. முதல் விஷயம், அந்த நிரப்பி வச்சதை பூஜை ரூமில் வையுங்க. 1 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ எவ்வளோ உங்கள் கையில் காசு இருக்குதோ அந்த காசு அதில் போட்டு வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களுக்கு நல்ல சக்தி உள்ளே வர்றதுக்கு, கெட்ட சக்தி வெளியே போகிறதுக்கு உங்கள் கையால் வெள்ளிக்கிழமை போயிட்டு உப்பு வாங்கினது வையுங்க, முதல் விஷயம். அதுக்கப்புறம் 2வது, நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம்னா இப்போ பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கண்ணாடி கோலையில் கூட வச்சிடலாம். கல் உப்பு போட்டு எந்தெந்த திசையெல்லாம் உங்களுக்கு வைக்க முடியும்னு தோணுதோ, உங்கள் வீடு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எல்லா இடத்துல வைங்க. அது கரைய கெட்ட சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு நிறைய இடத்துல கரையாமே அப்படி இருந்துச்சுன்னா அந்த கெட்ட சக்தி தாக்கம் இன்னும் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருந்து இயல்பாக புரிஞ்சிக்கலாம். கரைஞ்சிச்சு அப்படின்னா பரவாயில்லப்பா, நம்ம கர்ம அவ்வளோ கரையுது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது கரைய கல்லுப்புக்கும் அந்த தன்மை உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, உப்பை நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறோம். அதை செய்யக்கூடாது. அது மகாலட்சுமி. உப்பு யார்? மகாலட்சுமி. உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு மணப்பெண் உள்ளே வந்தால் உப்பு கையில் கொடுத்து அனுப்புவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உப்பை கையில் கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஐதீகம். நிறைய கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொடிமரத்தில் கொட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் கர்மா கழிவுன்றதுக்காக. ஒன்று, உப்புன்றது மகாலட்சுமி. அதுதான் உப்பு சிந்தக்கூடாது, யாரும் கடன் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி நம்மக்கிட்ட வாபஸ் செய்யுது, போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது காலகாலமாக இன்னி வரைக்கும் உப்பு யாரும் திருட மாட்டாங்க. யாராவது திருடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்? எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கு திருடனா தான் ஏன் உப்பு திருட பண்ணுறான்? வாங்கி விற்கலாம்ல, அது விற்கக்கூடிய பொருள் தானே, இன்றைக்கி வரைக்கும் கடையில் வாங்கக்கூடிய பொருள் தானே, ஏன் திருட பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ. உப்பை தொட்டவன் கெட்டான், பட் அது நல்லபடியாக பயன்படுத்தணும். அது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக உங்கள் கையால் எடுத்து போடுங்க சாப்பாட்டுக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் ஹோட்டலில் போகிறீங்க, அவங்ககிட்ட கேட்க முடியாது, விட்டுருங்க.
நீங்கள் வீட்டில் சமைக்கிற எல்லாருமே சமையலுக்கு பயன்படுத்தும் போது உங்கள் கையால் உப்பு எடுத்து சாப்பாட்லேயும் சாம்பார்லேயோ ரசத்தையும் போடுங்க, கையால் போடுங்க, ஸ்பூனில் போடாதீங்க. மகாலட்சுமிக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படணும். நீங்கள் எதை பண்ணாலும் கல்லுப்பை கையால் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு உப்பு சிந்தக்கூடாது, காலில் மெரிக்கக்கூடாது. ஏன்னா அது மகாலட்சுமி, உங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அந்த லட்சுமியை எந்த விதத்துலையும் நீங்கள் துன்பப்படுத்தக்கூடாது. பணவரவு அதிகரிக்கணும், வீட்டில் வந்து தொழிலுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கும் உப்பு பயன்படுத்தலாமா? எந்த மாதிரி பயன்படுத்தலாம்? 100% பயன்படுத்தலாம். இது சொல்கிறது A to Zன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மகாலட்சுமி அந்த அம்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டீங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் வச்சிங்க. எதிர்மறை சக்திகளை அது கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணும். பிரம்ம முகூர்த்த நேரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகாலையில். ஆமாம், எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சங்கமிக்க ஒரு நேரம். இப்போ நம்ம சொல்ல ஒரு மீட்டிங் போடுவோம்ல ஆஃபீஸில், அந்த மாதிரி அவங்க மீட்டிங் பாயிண்ட் அந்த சமயத்துலாம் எப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சமயத்தில் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தியை அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். இந்த கல்லுப்பை நீங்கள் உங்கள் 2 கையால் வச்சுட்டு அடுத்தமாக இப்படி பிடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். அது நிச்சயமாக 100% நடந்தே தீரும். ஏன்னா அது நம்ம கட்டளை கிடையாது. அந்த தேவர்கள் வந்து உங்களுக்கு வரமாக கொடுத்துருவாங்க. அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. 100% நடக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, பொருளாதாரம் மட்டும் கிடையாது. கணவனுக்குள்ள பிரச்சனை இருக்குதா, என் பையன் நல்லா படிக்கணுமா, இல்லை வெளிநாடு போகணுமா, எல்லா விஷயத்துக்கும் கடல் சார்ந்த பயணம். வெளிநாட்டு போகிறவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்கல்ல, கடல் அந்த மாதா அருள் கொடுக்கணும். கண்டிப்பாக கடல் கையிலேருந்து பயணம் போயே தீரணும். அதனால் அதுக்கு மிகப்பெரிய தாத்பரியமான ஒரு பரிகாரம் இந்த கல்லுப்பு. ஒரு 11 நாளைக்கு பிரம்ம முகூர்த்த டைமில் இந்த கல்லுப்பை கையில் வச்சுட்டு மானசீகமாக உங்கள் கோரிக்கையை முன்வைங்க. அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாகனம்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க கரெக்டாக. எப்போவுமே நம்ம இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகளும் அதிகமாக நடமாடும். நீங்கள் வண்டியை வாஷ் பண்ணுவீங்கள்ல, வாட்டர் வாஷ் விடுவீங்க. வாட்டர் வாஷ் முடிக்கட்டும், நீங்கள் வண்டி எடுத்து போய் ஷெட்டில் விட்டு வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கல்லுப்பு தண்ணியை கலந்து அந்த வண்டியை கழுவுங்க. எதிர்மறை சக்திகள் நிற்காது. விபத்துக்கள் தவிர்ப்பதுக்கான வாய்ப்புகளை அந்த குலதெய்வம் வந்து நின்று உங்களுக்கு காப்பாற்றும். அந்த குலதெய்வம் அங்கே வரணும் அப்படின்னா, என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, இந்த கல்லுப்பு போட்டு இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா குலதெய்வம் என்ட்ரி ஆகி உங்களை காப்பாற்றும். முதல் விஷயம். 2வது விஷயம், அபிலாஷைகள், ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் ஒரு மனசில் வச்சுருப்பாங்க. நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னா, இதே கல்லுப்பதுக்கு பயன்படும். அது உங்களுக்கு நீங்கள் இருக்கிற வீடு சின்ன வீடாக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும். நீங்கள் நிறைய வீட்டை போட்டு கழுவி மெல்ல மொழிவு செய்வீங்களே, இப்போ காலத்தில் முடியாது. சும்மா அந்த கல்லுப்பு தண்ணியை கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளிங்க. முடிஞ்சால் மாப் போட்டு ஃபெயின் பண்ணுவீங்கள, அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வாரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க. எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுங்கள் இதை வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்குள்ள மாற்றம் தெரியும். உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நான் சொல்லும்போது தெரியாது. நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வந்துட்டு உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றா ஒரு ஆக்டிவிட்டோட இருந்து இடம். இந்த 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க சுபிச்சம் தான். மனசு தெளிவாயிடுச்சுன்னா சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். பொருளாதாரத்தை எங்கே இருந்தாலும் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும். கரெக்டாக மைண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சு உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயம் எக்ஸிட் பண்ணுவீங்க. சிஸ்டமேட்டிக்காக செய்யும்போது அந்த விஷயம் வெற்றி அடையும். அதுக்கு காரகத்துவம் இந்த கல்லுப்பு. திரும்பவும் சொல்கிற கல்லுப்பு. நீங்கள் உப்புன்னு மக்கள் போய் அந்த உப்பு இந்த உப்புன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பியூர்லி கிடைக்கக்கூடிய கல் உப்பு. இன்னொரு எதிர்மறையான கேள்விகள் இருப்பாங்க, ஏன்பா உப்பையே ஒருத்தர் தயார் பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையாக மேம்படுறதுன்னா அது கர்மா. அந்த உப்பு உங்களுக்கு படைச்சி தரணும், அந்த கர்மாவை அவன் சுமக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு விதி. நீங்கள் பயன்படுத்துங்க, உங்கள் கர்மா போகும். கர்மாவை கரைக்கக்கூடிய தன்மை இந்த உப்புக்கு உண்டு. நீங்கள் குளிக்கும் போதே நியாயமாக, இப்போது எதிர்மறை சக்திகள் காலையிலேருந்து வெளியே கிளம்புறீங்க, ஓகே நீங்கள் நல்லபடியாக எல்லா விஷயம் முடியணும் போது சாதாரணமாக 4 கல்லுப்பில் போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு போங்க. மகாலட்சுமி கூடவே இது வாசம் செய்யும். கடன் கேட்குற போகிறீங்களா, உங்களுக்கு கடன் ரொம்ப நாளாக கேட்டுனீங்க, ஏதோ ஒரு விஷயம் கடன் கேட்டுருங்க, கடன் வரணுமா, இந்த விஷயம் செஞ்சுட்டு போங்க. அந்த கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அதை அமைச்சு கொடுக்கும். உங்கள் மேலதிகாரோடு நீங்கள் இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா, இதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் காலையில் எப்படியாவது எழுந்துட்டு கையில் கொஞ்சம் உப்பு வச்சுங்க. நல்லபடியாக அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு மானசீகமாக எப்படி தியானம் இருப்பீங்களோ அந்த மாதிரி நல்லா உட்காந்துங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை எது வேணால் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பை உங்கள் பேப்பரில் வச்சு மடிச்சுங்க. அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க உங்கள் கூட ட்ராவல் ஆகட்டும். அதுக்கப்புறம் போய் கடலில் போய் கரைச்சிடுங்க. டெய்லியுமே செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கடலில் கரைங்க, இல்லை ஆறு அப்படி தண்ணி ஓடுற தண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை வச்சுருங்க. சப்போஸ் என்னால் இப்போ வெளியூரில் இருக்கேன், ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும்னா இதை சேர்த்து வச்சுனா வாங்க. அது மகாலட்சுமி தான், எங்கேயும் போயிடாது. ஆனால் இந்த இடத்துல அது என்னவா மாறும் அப்படின்னா, அந்த கர்மாக்களை சுமக்கக்கூடிய காரணியே அந்த இடத்துல உப்பு வந்துடும். நீங்கள் வேண்டுறீங்கள, அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும்னா குலதெய்வத்தில் அருள் வேணும்.
இது அந்த பிரார்த்தனை குலதெய்வ வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கர்மன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது கரையணும். அப்போ நீங்கள் சேர்த்து வச்சு வாரத்துக்கு ஒரு நாளோட எடுத்துன்னு போயிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி பண்ணுங்கள். இல்லாதவங்க வாரத்துக்கு ஒரு முறையோ 5 நாளுக்கு ஒரு முறையோ போயிட்டு அந்த ஓடுற தண்ணியில் எடுத்துமே கரைச்சிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தினு வச்சுங்க. அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு போகிற மாதிரி தண்ணியை பயன்படுத்துருங்க. செடிகளுக்கு ஊற்றுங்க. செடிகளுக்கு நீங்கள் ஊற்றுனீங்களோ இல்லையோ செடிகளுக்கு போகிற தண்ணி எதுன்னு போய் பாருங்கள். அந்த தண்ணியில் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துறீங்களா 4 மூலையிலும் வைப்பீங்களா தண்ணி அந்த கரைஞ்சி போச்சு இல்லை அந்த தண்ணியை அந்த செடிங்களுக்கு போகிற மாதிரி உங்கள் பாத்ரூம்லேயோ மற்ற இதில் எங்கெங்கெல்லாம் தண்ணி ஓடை ஓடுதோ அந்த இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. அந்த கர்மாக்கள் ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாமே உங்கள் தேவை அவங்களுக்கு தெரியும். சித்தர்களுக்கு அடுத்த கலிகாலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இயந்திரமான வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களுக்கு எளிமையாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தையும் முடிவு பண்ணி வச்சு உணவோடு சேர்த்து உங்கள் வாழியோடு சேர்த்து வச்சுட்டான். ஆனால் இது எல்லாமே உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். கல்லுப்புன்றது மகாலட்சுமி முதல்ல புரிஞ்சுங்க. அது வந்து சந்திரனுடைய ஆளுமை, சந்திரன் மனோகாரகன் 2 சேரும்போது உங்கள் சுபிட்சம் அதிகரிக்கும். இந்த உப்பு கல் உப்பு அப்படிங்கிறத தானம் கொடுக்கலாமா? யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்கல்ல. ஏன்னா அது மகாலட்சுமி. இங்கே வந்து மனசார்ந்த மக்களுக்கு வந்து நீங்கள் 1000 சொன்னாலும் கூட கல்லுப்பு கடனாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பாரம்பரியமான கடைபிடிக்கிறோம். ஏன்னா அது மகாலட்சுமி இன்னொருத்தட்டு கொடுக்குறது மனசு வராதுல்ல. தன்னுடைய வீட்டில் வச்சு நினைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு நகை ஒன்று வாங்குறீங்க. இப்போ புது நகையை உங்களால் வாங்க முடியல, பொருளாதார சிக்கல். பழைய நகையை இப்போ வாங்கிடுறீங்க. சரி ஏதோ ஒரு செகண்ட்ஸ் கிடைக்குதுப்பா எனக்கு போகணுன்னு ஆசை அப்படின்னா எதுவுமே செய்யாதீங்க. அந்த நகை உங்களுக்கு நீடித்து நிற்கணும் அப்படின்னா இந்த பூஜை ரூமில் வச்சுருப்பீங்கள்ல கல்லுப்பு, அதில் போய் இந்த தங்க நகையை ஒரு முறை போட்டு முக்கி எடுத்துகிட்டு ஒரு நாள் கூட இருட்ட தப்பே கிடையாது. வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அந்த தங்க நகை உங்களை விட்டு போகவே போகாது. குறிப்பாக அடமானத்துக்கு போகாது. ஸோ இந்த கல்லுப்புல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.